Hello guys, இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ்க்கான டேட் நிறையா பேர் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். அதுவும் ப்ராபப்ளி ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பிஐ பிஓக்கான மெயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 12 to ரிசல்ட் வந்து ஒரு 12 to 13 டேஸில் வந்து வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் எதுனாலும் படிச்சுட்டே இருங்க. அப்போ போயிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அப்போ போயிட்டு படிச்சுக்கலாம்னு நினைக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் வந்து சரி வரட்டும் பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியோடு இருப்போம். ஸோ அதை மட்டும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா செகண்ட் திங் மெயினாக ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஸ்டடி பிளானர் மாதிரி அப்கமிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கான எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது, ஆல் ஓவர் எல்லாத்துலேயுமே என்னென்ன மாதிரியான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ சோர்சஸ்லாம் இருக்குது, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் த டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து 10 o'clock யூஷுவல் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 வீக் நம்மளுக்கு மெயின்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து பிகினர் செஷன் ஸ்டாப் பண்ணியிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் போனது ஒரு 6 கிளாஸ் பிகினர் செஷனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் ஃபஸ்ட்டு நாளானைக்கு வந்து இருக்கும். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எரர் ஸ்பாட்டிங் செஷன்ஸ் இது வரைக்கும் வந்து 6 கிளாஸ் போயிருக்கு. அதோட பேசிக்ஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ்க்கான வீடியோ இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதோட பேசிக் கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கிளாஸ் நீங்கள் முடித்த உடனே அடுத்து எல்ஐசிக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் போக ஆரம்பிச்சிடும். அண்ட் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சது பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த எல்ஐசி ஏஏஓ அண்ட் ஏடிஓ அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் வீடியோ மேக் பண்ணிட்டேன். அதுவும் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பற்றி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டார்கெட் பேஸ்டாக அந்த பேஸ்டாக இந்த பேஸ்டாக ஏடிஓ வந்து டைப் ஆஃப் லைக் அந்த மாதிரி தான், டார்கெட் பேஸ்டு அந்த மாதிரி தான். டைப் ஆஃப்னு இல்லை, டார்கெட் பேஸ்டு தான். எதுக்கு பூசி மொழிகிட்ட சொல்கிறது டார்கெட் பேஸ்ட் தான். அதனால் வந்து அதை பற்றியே நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஜாப் தான். ஸோ இருந்தாலும் அதில் இருக்கிற எல்லா ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ இதை பற்றிலாம் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பாட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களே. ஸோ டாடா பை சி யூ. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பிஓக்கான ரிசல்ட் ப்ராபப்ளி 2 to 3 டேஸில் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் பிகினர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளானர், பிகினர்ஸ் ப்ளஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளானர். அண்ட் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் வந்துருங்க மக்களே. ஸோ டாட்டா பை சி யூ. ஸோ இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு போகுது. அண்ட் முக்கியமான ஒன்று பொங்கல் ஆஃபர் 599 வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை சி யூ. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ்க்கான டேட் நிறையா பேர் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். அதுவும் ப்ராபப்ளி ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பிஐ பிஓக்கான மெயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 12 to ரிசல்ட் வந்து ஒரு 12 to 13 டேஸில் வந்து வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் எதுனாலும் படிச்சுட்டே இருங்க. அப்போ போயிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அப்போ போயிட்டு படிச்சுக்கலாம்னு நினைக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் வந்து சரி வரட்டும் பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியோடு இருப்போம். ஸோ அதை மட்டும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா செகண்ட் திங் மெயினாக ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஸ்டடி பிளானர் மாதிரி அப்கமிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கான எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது, ஆல் ஓவர் எல்லாத்துலேயுமே என்னென்ன மாதிரியான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ சோர்சஸ்லாம் இருக்குது, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் த டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து 10 o'clock யூஷுவல் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 வீக் நம்மளுக்கு மெயின்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து பிகினர் செஷன் ஸ்டாப் பண்ணியிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் போனது ஒரு 6 கிளாஸ் பிகினர் செஷனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான்
ஃபஸ்ட்டு நாளானைக்கு வந்து இருக்கும். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எரர் ஸ்பாட்டிங் செஷன்ஸ் இது வரைக்கும் வந்து 6 கிளாஸ் போயிருக்கு. அதோட பேசிக்ஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதோட பேசிக் கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கிளாஸ் நீங்கள் முடித்த உடனே அடுத்து எல்ஐசிக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் போக ஆரம்பிச்சிடும். அண்ட் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சது பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த எல்ஐசி ஏஏஓ அண்ட் ஏடிஓ அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் வீடியோ மேக் பண்ணிட்டேன். அதுவும் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பற்றி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டார்கெட் பேஸ்டாக அந்த பேஸ்டாக இந்த பேஸ்டாக ஏடிஓ வந்து டைப் ஆஃப் லைக் அந்த மாதிரி தான், டார்கெட் பேஸ்டு அந்த மாதிரி தான். டைப் ஆஃப்னு இல்லை, டார்கெட் பேஸ்டு தான். எதுக்கு பூசி மொழிகிட்ட சொல்கிறது டார்கெட் பேஸ்ட் தான். அதனால் வந்து அதை பற்றியே நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஜாப் தான். ஸோ இருந்தாலும் அதில் இருக்கிற எல்லா ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ இதை பற்றிலாம் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பாட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களே. ஸோ டாடா பை சி யூ. ஸோ இந்த 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பிஓக்கான ரிசல்ட் ப்ராபப்ளி 2 to 3 டேஸில் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் பிகினர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளானர், பிகினர்ஸ் ப்ளஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளானர். அண்ட் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் வந்துருங்க மக்களே. ஸோ டாட்டா பை சி யூ. ஸோ இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு போகுது. அண்ட் முக்கியமான ஒன்று, பொங்கல் ஆஃபர் 599 வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை சி யூ.